அனைவருக்கும் வணக்கம். ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கல்வி தொலைக்காட்சியின் வழியாக மாணவ செல்வங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ வகுப்பு 2 பாடம் கணிதம் அழகு 4 அளவைகள் அப்படின்ற தலைப்பில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதையின் மூலமாக நம்ம பார்க்கலாம். ஒரு ஊரில் நல்ல ஒரு பசுமையான ஒரு வயல்வெளி இருந்தது. வயலோட சொந்தக்காரர் பேர் மணி. அவர் தன்னுடைய மகனுக்கு, தன்னுடைய 2 மகன்களுக்கு தன்னுடைய வயலை பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. சரின்னா அவங்க 2 பையன்களில் மூத்த பையன் தன்னோட அந்த நிலத்தை கால் மூலமாக அளந்து பார்க்குறான். அளந்து பார்க்கும்போது 12 அடி வருது. அதுக்கப்புறமா தன்னுடைய தம்பி அந்த நிலத்தை கால் மூலமாக அளந்து பார்க்குறான். அளந்து பார்க்கும்போது 18 வருது. 18 வந்தோடனே அப்பா கிட்ட போய் சொன்ன உடனேவும், அண்ணா சார்லாம் 12 வந்துச்சு, அப்போ 6 பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அண்ணா சொல்கிறான். அப்போ தம்பி சொல்கிறாங்க, இல்லை நான் அளந்து பார்த்தேன் 18 வந்துச்சு, அப்போ 2 பேருக்கு சரிசமமாக 9 நீங்கள் அளந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன்னா 2 பேர்த்துக்குள்ளே இவ்வளோ சண்டைகளாக இருக்கே அப்படின்னு நம்ம நினச்சி என்ன பண்ணிட்டாரு, அவங்க அப்பா நீதிபதிகிட்ட போய் சொல்கிறாரு. சொன்ன உடனேவும் எங்கள் நீதிபதி 2 பேரையும் கூப்பிட்டு என் முன்னாடி அளந்து காமிங்க அப்படின்னோடனே, அதே போல் மூத்த பையன் அளந்து பார்க்குறான், 12 தான் வந்தது. இளைய பையன் அளந்து பார்க்குறான், 18 வந்துச்சு. ஆமாம், இது அப்படி தான் இருக்குது, இது எப்படி உங்களுக்கு பிரித்து கொடுக்குன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு குச்சி வச்சு அளக்குறார். குச்சி வச்சு அளக்கும்போது அது ஒரு குறிப்பிட்ட அளவு வந்தவொடனே என்ன பண்ணிட்டார் நீதிபதி, அந்த அளவை சரி, இந்த அளவு சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் பிரித்து கொடுத்துட்றாரு. சரிங்களா? இதன் மூலமாக நம்ம இந்த பாடத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க வரோம்னா, திட்டமற்ற அளவுகள் என்னென்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பாடத்துக்குள்ளே என்றலாமா குழந்தைகளா? சரி, ஃபஸ்ட்டு நம்ம ஜான் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஜான் அப்படின்றது என்னது? இந்த பெருவிரலில் இருந்து இந்த சுண்டு விரல் வரைக்கும் உள்ள அளவுகளை நம்ம ஜான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்படி இந்த தான் நம்ம ஜான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே பாருங்க, பெருவிரலில் இருந்து இந்த சுண்டு விரல் வரைக்கும் அளவு இருக்கக்கூடிய நீளங்களில் தான் நம்ம ஜான் சொல்லுவோம். உதாரணத்துக்கு நம்ம இதே பேப்பரவே இந்த ஜான் மூலமாக அளந்து பார்க்கலாம். எவ்வளோ வருதுங்களா? இப்படி அளக்குற 1 ஜான் வருன்றது. இந்த சைடு பாருங்க, 1 ஜான். அடுத்து திருப்பி இங்கே பாதி வருது, 1.5 ஜான் வருது. திருப்பி இந்த சைடு பாருங்க, 1 ஜான் வருது. இந்த பக்கம் பாருங்க, 1 ஜான் ப்ளஸ் அரை வருது, 1.5. இதுதான் ஜான் மூலமாக அளக்கிறது அப்படின்றது இதுதான். அடுத்து முலம் அப்படின்றத பார்க்க போகிறோம். நீங்கள் ஏற்கனவே முலம் உங்களுக்கு தெரியும். நம்ம அது தெருக்கள்லாம் பூக்காரம்மாலாம் பூ வச்சுட்டு போவாங்க இல்லையா? அம்மாக்கெல்லாம் என்ன வாங்குவோம், 1 முழம் பூ கொடுமா அப்படின்னு பூக்காரவங்கிட்ட கேட்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பூவை இப்படி அளந்து கொடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? இப்படி அளந்து கொடுப்பாங்க. இது எப்படி அளந்துக்கிற பேர் தான் முலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி அளக்கிறதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? முலம். வெரி குட். முலம் எப்படி அளப்பாங்கன்னா, இந்த முழங்கையில் இருந்து இந்த நடுவிரல் வரைக்கும் அளந்து பார்க்கறத முலம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இந்த பாருங்க, படத்தை பாருங்க. முழங்கையில இருந்து இந்த பெருவிரல் வரைக்கும் உள்ள இப்படி அளக்கிறத நம்ம முலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து பாருங்க, காலடி அப்படின்றது நம்மளோட குதிங்காலில் இருந்து பெருவிரல் வரைக்கும் உள்ள தூரங்களை தான் நம்ம காலடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். காலடினா என்ன சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. குதிங்காலில் இருந்து பெருவிரல் வரைக்கும் உள்ள இடைப்பட்ட தூரத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம், காலடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னொன்று தப்படி அப்படின்றது நம்ம ஒரு கால் எடுத்து வைப்போம் இல்லையா? ஒரு கால் இப்படி எடுத்து வச்சு அடுத்த கால் இப்படி எடுத்து வைப்போம். அப்போ அந்த ஒரு காலுக்கும் இப்படி ஒரு கால் எடுத்து வச்சு அடுத்து இப்படி ஒரு கால் இப்படி எடுத்து வைப்போம். இப்போ இந்த காலுக்கும் இடைப்பட்ட இந்த தூரம் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், தப்படி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா குழந்தைங்களா? புரிஞ்சுங்களா? திருப்பி ஒன் டைம் நம்ம ரிப்பீட் பண்ணலாமா? ஜான் அப்படின்னா என்ன சொல்லுங்க? பெருவிரல்ல இருந்து சுண்டு விரல் வரைக்கும் இப்படி அளக்கக்கூடிய அளவுகள் பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஜான். எங்க திருப்பி சொல்லுங்க, பெருவிரல்ல இருந்து சுண்டு விரல் வரைக்கும் அளக்கக்கூடிய தூரத்தை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்,
ஜான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து முழம். முழம்னா என்னது? முழங்கையில இருந்து நடுவிரல் வரைக்கும் உள்ள தூரத்தை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? முழம். திருப்பி சொல்லுங்க. முழங்கையில இருந்து நடுவிரல் வரைக்கும் இடைப்பட்ட இப்படி அளக்கிறதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? முழம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். காலடி அப்படின்றது நம்ம காலில் குதிங்கால்ல இருந்து பெருவிரல் வரைக்கும், கால் குதிங்கால்ல இருந்து பெருவிரல் வரைக்கும் இருக்கக்கூடிய தூரத்தை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? காலடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்து இன்னொரு திட்டமற்ற அலகு என்னன்னு சொல்லுங்க? தப்படி. தப்படி அப்படின்றது ஒரு காலுக்கும் இன்னொரு காலுக்கும் அடி எடுத்து வைப்போம் இல்லையா? அந்த அடி எடுத்து வைக்கக்கூடிய அந்த 2 அடிகளுக்கு இடைப்பட்ட தூரத்தை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? தப்படி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னென்ன திட்டமற்ற அலகுகள் என்னென்ன இருக்கு? ஜான், முழம், காலடி, தப்படி. இப்ப இந்த ஜான் மூலமா அளக்கிறது நம்ம பார்த்தோம். இப்ப பாருங்க, இந்த குச்சி இருக்குது. ஜான் நம்ம ஜான்ன்றது என்ன சொன்னோம்? பெருவரல்ல இருந்து சுண்டு விரல் வரைக்கும் தான் நம்ம சொன்னோம். இப்ப நம்ம இந்த குச்சியை அளக்கலாம். எத்தனை ஜான் வருது? 1 2 3 4 ஜான் கொஞ்சம் 4.5 ஜான் வருது. சரிங்களா? இதுலயே நம்ம முளத்துல அளந்து பார்ப்போம் எவ்வளவு வருதுன்னு சொல்லிட்டு. அப்ப முழங்கையிலிருந்து அளப்போமா? அளந்தாச்சு. ஒரு முழம் இங்க இருக்கு. கரெக்டா 2 முழம் இருக்குது. அடுத்து பாருங்கப்பா. அடுத்து நம்ம இந்த இதை நம்ம இப்ப அளக்கலாம். இதுல ஜான் அப்படின்னு வரும்போது எவ்வளவு வருது பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ இந்த நம்ம ஜான்ல அளக்கும் போது 10 ஜான் வந்துச்சு. இதுல நம்ம முளத்துல அளந்து பார்க்கலாம். முளம் 1 2 3 4 1 2 3 4 5 6 வருது. இதை நம்ம முளத்தில் அளக்கணும் அப்படின்னா 1 2 இது போலதான் ஜான் மூலமா ஜான்லையும் முளத்திலையும் இப்படி ஒவ்வொரு பொருளையும் அளந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவுகளுக்கு ஏற்றபடி அளவுகள் மாறுகின்றது. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? புரிஞ்சுதுங்களா தங்கம்? அடுத்து நம்ம நீளம்னா என்ன அப்படின்ற தலைப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நீளம் அப்படின்றது நம்ம இப்போ இங்கே இருக்கோம். நம்ம இங்கே இருக்கோம்னா இங்கே இருந்து அவ்வளோ தூரம் நம்ம போனோம் அப்படின்னம்னா நம்ம இருக்கிற இடத்துக்கும் நம்ம அங்கே போய் நிற்கிற இடத்துக்கும் இடைப்பட்ட தூரத்தை நம்ம நீளம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இடைப்பட்ட தூரத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நீளம்னு சொல்லுவோம். இப்போ கபிலன் ஒருத்தன், ராஜு ஒருத்தன், 2 பேர் விளையாட்டு மைதானத்தில் விளையாடிட்டு இருக்காங்க. விளையாடிட்டு இருக்கும்போது அந்த விளையாட்டு மைதானத்தில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தாவுறாங்க. தாவுனோடனே அந்த இடத்த அளந்து பார்க்குறாங்க. எப்படி அளந்து பார்க்குறாங்க? காலால் அளந்து பார்க்குறாங்க. கபிலன் குதிச்ச இடத்த அளந்து பார்த்தா அந்த காலடி 10 வந்தது. அதுக்கடுத்து ராஜுன்றவன் குட்டி பையன், சின்ன பையன், அவன் குதிச்ச இடத்த அவன் அளந்து பார்க்குறியா. அது காலுக்கு குட்டி காலா இருக்கனால அடி நிறைய வருது. 16 வருகின்றது. அண்ணா
கபிலன் அளந்தது வந்து 12, ராஜு வந்து 16 அப்படின்னு வருது. ஏன்னா அண்ணாவோட கால் வந்து கொஞ்சம் பெரிய கால் அப்படின்றனால அதோட அளவுகள் வந்து மாறுபடுகிறது. பையன் ராஜு வந்து சின்ன பையன் அப்படின்றனால அவனோட கால் வந்து குட்டி காலா இருக்கிறனால அவன் வந்து அந்த காலடியை அளக்கும் போது வந்து கொஞ்சமா வருது. அதனால அதாவது ஒரு மனிதனோட உருவத்துக்கும் அந்த காலோட அமைப்பிற்கும் அதுக்கு ஏற்றபடி வந்து அளவுகள் வந்து மாறுபடுது. அதனாலதான் இவங்க 2 பேரும் அளந்த அளவுகளுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து தெரிஞ்சது. இவங்க 2 பேர் அளவு வித்தியாசமா வருது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஒரு குச்சியை வச்சு 2 பேருமே அளந்து பார்த்தாங்க. 2 பேருமே அளந்து பார்க்கும்போது அப்ப வந்து அதோட அளவுகள் வந்து கரெக்டா வந்தது. சரிங்களா? ஜான், முழம், காலடி, தப்படி அப்படின்றது திட்டமற்ற ஒழுங்கற்ற அளவுகள். நம்ம குச்சியால் அளக்கும் போது இது வந்து ஒழுங்கு கருவிகள் அப்படின்ற அந்த புரிதல்ல வந்து இருக்குது. இப்ப நம்ம ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு விதமா நம்ம அளக்குறோம். எவ்வளவு வித்தியாசப்படுது அப்படின்றத பாருங்க. இப்ப இந்த குச்சியை வந்து இந்த பெரிய ஸ்கெட்ச் இருக்குல்ல, இதை வச்சு நம்ம அளக்க போறோம். எவ்வளவு நீளம் இருக்கு அப்படின்றத பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7 அளவுகள் வருகின்றது. அடுத்து நம்ம என்ன செய்யறோம், சின்ன ஸ்கெட்சை வச்சு நம்ம அளக்க போறோம். எவ்வளவு வருது? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. பெரிய ஸ்கெட்ச் வச்சு நீளத்தை அளக்கும் போது 7 வந்தது. இப்போ நம்ம சின்ன ஸ்கெட்சை வச்சு அளக்கும் போது 10 வந்தது. அப்போ உயரத்திற்கு ஏற்றபடி அளவுகள் வந்து நமக்கு மாற்றத்தை கொடுக்கின்றது. இப்போ நம்ம இந்த ஒரு பென்சிலை இந்த ரப்பர் வச்சு நம்ம அளக்க போறோம். எவ்வளவு நீளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 1, எத்தனை முறையும் அளக்கலாம்? 1, 2, 3, 4 முறை அளந்து வருது. இதுவே நம்ம இது வந்து சின்ன எரேசர், இது வந்து நம்ம பெரிய எரேசரை வச்சு எப்படி அளக்குறோம் அப்படின்றத பாருங்க. 1, 2, 2.5 தான் நமக்கு வருது. சின்ன எரேசர் நம்ம வரும்போது 4 முறை நம்ம வந்து அளந்தோம். இதுல வந்து 2.5 முறை வருது. எதுக்காக, என்ன காரணம், என்ன இதுல வேறுபாடு என்னன்னா, இது வந்து பெரிய எரேசர்ன்றப்ப நீளம் ஜாஸ்தியா இருக்குது. இது வந்து சின்ன எரேசர்ன்றப்ப நீளம் வந்து குறைவா இருக்கறனால எண்ணிக்கை வந்து அதிகமா வருது. இது நீளம் அதிகமா இருக்கறனால எண்ணிக்கை வந்து குறைவா வருது. இதுதான் இதோட காரணம். இப்ப இந்த ஸ்கேலை வந்து நம்ம கிரேயான்ஸ் வச்சு அளக்குறோம். எத்தனை முறை அளக்குறோம் பாருங்க. 1, 2, 3, 3.5 வருது. இப்போ இது ஷார்ப்னர் வச்சு அளக்க போறோம். எத்தனை முறை அளக்குறோம்னு சொல்லி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 முறை வருது. ஏன்னா இந்த கிரேயான்ஸ் வந்து இதோட நீளம் வந்து அதிகமா இருக்குது, இந்த ஷார்ப்னரோட நீளம் வந்து குறைவா இருக்கனால இது வந்து 8 முறை வந்தது, இது வந்து 3.5 முறை வந்தது. இப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், நீளத்தோட அளவுகள் வந்து மாறும்போது ஒரு பொருளை அளக்கும் போது அதோட எண்ணிக்கை வந்து கூடுதல் அதிகமாகவும் குறைவாகவும் வருது. புக்கை வந்து எப்படி அளந்து பார்க்கலாம், இந்த பென்சிலை வச்சு அளந்து பார்க்கலாம். எவ்வளோ வருது? 1, 2. இது நம்ம எரேசர் வச்சு அளந்து பார்க்கலாம். 1, 2, 3, 4, 5, 6 முறை 6 தடவை நம்ம வச்சிருக்கோம். நம்ம பென்சில் வச்சிருக்கும் போது 2 முறை தான் வந்தது, எரேசர்ல வந்து 6 முறை வருது. ஏன்னா பென்சிலோட நீளம் வந்து அதிகம், எரேசரோட நீளம் வந்து குறைவு அப்படின்றனால இதோட எண்ணிக்கை வந்து அதிகமா வந்தது, இதோட எண்ணிக்கை வந்து குறைவா வந்தது. நீளமா இருக்கிற பொருள்கள்லாம் நம்ம என்ன பண்ணிட்டோம், பென்சிலாலேயோ
எரேசராலேயோ ஷார்ப்னராலேயோ வந்து நம்ம அளந்து பார்த்துட்டோம். இப்போ வட்டமாக இருக்கக்கூடிய பொருள்களை நம்ம இப்படி பென்சிலை வச்சு நம்ம அளக்க முடியுங்களா? அளவுகள் சரியாக வருமா பாருங்க. இது வந்து வட்ட வடிவ பொருள் தான். இதை நம்ம பென்சிலை வச்சு அளக்க முடியுங்களா? முடியாது. அப்போ அந்த மாதிரி இதுக்கு வட்டமான நெகிழ்வுத்தன்மையுடைய இந்த பொருள்களை வச்சு இப்படி நம்ம இந்த மாதிரி நம்ம அளந்துக்கிறலாம். இப்போ நம்ம வட்டமாக உள்ள இதில் வந்து இன்ச் டேப் வந்து நம்ம வட்டமாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா? நிலங்கள்லாம் வந்து அளப்பாங்க பார்த்துருக்கீங்க இல்லையா? அந்த மாதிரி இதுக்கும் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி அளக்கலாம். தங்கங்களா, இப்போ இன்னைய வரைக்கும் நான் மேம் ஃபுல்லாக அளந்து உங்களுக்கு சொன்னேன். இப்போ நீங்களாம் இந்த பொருளை பார்த்துட்டு இந்த கிரேயான்ஸ் மூலமாக அளந்தோம் அப்படின்னா எத்தனை முறை அளக்கலாம் அப்படின்றத நீங்களாம் யூகம் பண்ணி சொல்லுங்க பாப்போம். இந்த கிரேயான்ஸ் வந்து ஒரு எத்தனை முறை வரும் சொல்லுங்க பார்ப்போம். 6ஆ? சரி, ஓகே. இப்போ நான் அளந்து பார்க்குறேன். 6 வருதானே? 1 2 3 4 5 5.5. வெரி குட். பரவாயில்லையே, நெருக்கி சொல்லிட்டீங்க. யூகிப்பு கரெக்டாக இருக்கே, பரவாயில்ல. அளக்கிறது விதங்கள் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. சரி, வெரி குட். இப்போ ஐஸ்டிக்கை வச்சு நம்ம அளந்து பார்க்கலாம். ஐஸ்டிக்கை அளந்து பார்க்கணும். எத்தனை முறை ஐஸ்டிக்கை வச்சு அளக்கலாம் அப்படின்றத சொல்லுங்க பார்க்கலாம். 4 முறையா? சரி, ஓகே. அளந்து பார்க்கலாம். 1 2 3 4 4.5. கொஞ்சம் கம்மியாக சொல்லிட்டீங்க. சரி, பரவாயில்ல. இப்போ அளந்தது சரி. யூகம் ஓரளவு கிட்டத்தட்ட நெருக்கி 4 அப்படின்றத சொல்லிட்டீங்க. ஓரளவுக்கு அளக்கும் முறை எத்தனை முறை வரும் அப்படின்றது உங்களால் யூகிக்க முடியுது. இப்போ நீங்கள் யூகித்து சொல்லக்கூடிய அளவுகளுக்கும் இப்படி நம்ம அளந்து பார்க்குற அளவுகளுக்கும் கிட்டத்தட்ட ஒன்று போல வருது இல்லையா? சரி, இப்போ இந்த ஸ்கேல் வச்சு அளந்து பார்க்கலாம். குட்டி ஸ்கேலை வச்சு அளந்து பார்க்கலாம். எத்தனை முறை வரும்? 3 முறைங்களா? சரி, பார்க்கலாம். 1 2 3. வெரி குட், கரெக்டாக சொல்லிட்டீங்க. அடுத்து இந்த எரேசரை வச்சு நம்ம அளக்கிறோம். எத்தனை முறை வரும்னு சொல்லுங்க. 5ங்களா? வெரி குட். பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். 1 2 3 4 5 6 6.5. சரி, பரவாயில்ல. யூகித்து சொல்லக்கூடிய அளவுகள் வந்து ஒரு சில நேரங்கள் வந்து மாறுபடும். ஒரு சில நேரங்களில் வந்து அளந்து பார்க்கும்போது அளவுகள் ரெண்டும் ஒத்து போகும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இது புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ நம்ம மதிப்பீடு நம்ம பண்ணலாம். இப்போ நீங்கள் வீட்டில் டேபிள் இருக்கும் இல்லையா? அந்த டேபிளை வந்து இது மாதிரி ஸ்கேல் அளவோ இல்லாட்டி பென்சிலாலேயோ எரேசராலேயோ ஷார்ப்னராலேயோ வச்சு அளந்து பார்த்து அதோட அளவுகளை எழுதிட்டு வாங்க. நீங்கள் அளக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ தூரம் வரும் அப்படின்றது நீங்களாக ஒரு அளவு வந்து யூகிச்சு பாருங்கள். யூகிச்சு பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூகிச்ச அளவுக்கும் அளந்ததுக்கு அப்புறம் இருந்த அளவுகளுக்கும் இல்லை எவ்வளவு மாற்றங்கள் வருது, எவ்வளவு ஒத்து போய் வருது அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுக்கிருவீங்க. இந்த அளவீட்டு கருவிகள் மூலமாக நம்ம அளக்கும் போது யூகித்த அளவும் நம்ம அளக்கப்பட்டதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அளவுகளுக்கும் உள்ள மாற்றங்கள் வேறுபாடுகளையும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிருவீங்க. சரிங்க குழந்தைங்களா? இப்போ நம்ம அடுத்து இப்போ நம்ம படிச்சதெல்லாம் திருப்பி ஒரு தடவை நம்ம ஞாபகப்படுத்துவோம். ஜான் என்றால் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். பெருவிரல்ல இருந்து சுண்டு விரல் வரைக்கும் உள்ள இடைப்பட்ட தூரத்தை நம்ம என்ன சொல்லுவோம்? ஜான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வெரி குட், கரெக்டாக சொல்லிட்டீங்க. உங்கள் வீட்டில இருந்து உங்கள் பள்ளிக்கு நடந்து போகக்கூடிய தூரங்கள் வந்து தப்படி மூலமாக நடந்து பார்த்தீங்கன்னா எத்தனை தப்படி வருது அப்படின்றத எழுதிட்டு வாங்க. அப்புறம் உங்கள் வீட்டில் ஜன்னல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? ஜன்னல்ல உங்களோட எரேசரை வச்சு அளந்து பாருங்க எத்தனை முறை இருக்குது அப்படின்னு சொல்லி. ஜன்னல், கதவு இதெல்லாம் வந்து நீங்கள் அளந்து பார்க்கலாம். ஒரு வட்டமான ஒரு டேபிள், அந்த வட்டமான டேபிள் உள்ள எவ்வளவு நீளம் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அதுக்கு வந்து நம்ம இந்த ஸ்கேலை பயன்படுத்துவோமா இல்லை இந்த கயிறு மாதிரி இருக்கக்கூடிய இந்த பொருளை பயன்படுத்துவோமா சொல்லுங்க. வெரி குட், கரெக்டாக சொல்றீங்க. வட்டமாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி பொருட்களை தான் நம்ம வந்து பயன்படுத்துவோம். ஏன்னா இதெல்லாம் வந்து கூர்மையானதா இருக்குது,
நீளமாக இருக்குது. இதை வந்து நம்ம இப்படி வந்து அளக்க முடியாது. அப்படின்றனால தான் இந்த அளவுகோலால் இந்த வட்டமான பொருட்களை வந்து நம்ம அளக்க முடியாது. அதுக்காக தான் இந்த மாதிரி கயிறு போல இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம பயன்படுத்தி அளக்கிறோம். இந்த இரண்டு பொருட்களில் எந்த பொருள் நீளம் அதிகமாக இருக்குது, எந்த பொருள் நீளம் குறைவாக இருக்குன்னு சொல்லுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், சொல்லுங்கள். வெரி குட். இது வந்து நீளம் குறைவாக இருக்குது, இந்த பொருள் வந்து நீளம் அதிகமாக இருக்குது. சரி, இந்த இதில் சொல்லுங்கள், எது நீளம் அதிகம், எது நீளம் குறைவு? இந்த பொருள் நீளம் அதிகம், இந்த பொருள் நீளம் குறைவு. சரி, இரண்டு நீளங்களும் ஒன்று போல் இருக்கக்கூடிய பொருட்கள் எது சொல்லுங்க? இது ரெண்டுமே அளந்து பாருங்க, இரண்டுமே வந்து இந்த பொருட்களுடைய நீளங்கள் வந்து இரண்டும் ஒன்று போல இருக்கின்றன. அடுத்து பாருங்க, இந்த ரெண்டு இதில் எந்த பொருள் நீளம் அதிகமாக இருக்குது, எந்த பொருள் நீளம் குறைவாக இருக்குது? பென்சிலோட நீளம் வந்து அதிகமாக இருக்குது, இந்த மார்க்கரோட நீளம் வந்து குறைவாக இருக்கின்றது. இந்த ஸ்கெட்ச் பாருங்க, இந்த ஸ்கெட்ச் நீளம் குறைவு, இந்த ஸ்கெட்சோட நீளம் வந்து அதிகம். இந்த ஸ்கேலுக்கும் இந்த ஐஸ் ஸ்கெட்சுக்கும் நீளம் பாருங்கள், எந்ததோட நீளம் அதிகமாக இருக்குது, இந்த அளவுகளோட நீளம் வந்து அதிகம், இந்த ஐஸ் ஸ்கெட்சோட நீளம் வந்து குறைவு. சரிங்க குழந்தைங்களா? இப்போ புத்தகத்தில் 53ஆம் பக்கத்தில் முயன்று பார் அப்படின்ற பக்கத்தில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸை செஞ்சு பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், இந்த போர்டை பாருங்கள். பொருளின் நீளத்திற்கு ஏற்ப கட்டங்களில் வண்ணம் தீட்டுக. வண்ணம் தீட்டப்பட்ட கட்டங்களை எண்ணி பார்த்து அவற்றின் எண்ணிக்கையை வட்டத்தினுள் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு பாருங்க, ஃபஸ்ட்டு வந்து பேனா இருக்குது, பேனாக்கு கீழே எத்தனை கட்டங்கள் இருக்குன்னு பாருங்கள். அந்த பேனாவோட நீளத்துக்கு ஏற்ப ஒவ்வொரு கட்டமாக வண்ணமிடணும். வண்ணம் விட்டுட்டு அது எத்தனை கட்டத்துக்கு வண்ணம் போட்டிருக்கீங்க, எத்தனை கட்டம் வரைக்கும் அந்த பேனாவோட நீளம் அதிகமாக இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாமா? பார்த்து எண்ணி எழுதலாமா நம்ம? இப்போ எல்லாரும் கிரையான்ஸ் எடுத்துக்கிட்டிங்களா? கிரையான்ஸ்னாலும் சரி, பென்சில்னாலும் சரி, ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க ஷேடிங் பண்ணுறதுக்காக. இப்போ ஃபஸ்ட்டு கட்டம் பண்ணலாமா? பண்ணுங்க பார்ப்போம். ரெண்டாவது கட்டம் பண்ணுங்க. வெரி குட். அடுத்து மூன்றாவது கட்டம் பண்ணுங்க. வெரி குட். நாலாவது கட்டம் பண்ணுங்க. வெரி குட். சரி, இப்போ அவ்வளோதான் இருக்குது. அந்த பேனாவோட நீளம் வந்து அந்த கட்டம் வரையும் தான் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து கிடையாது. அப்போ வந்து இந்த கட்டத்தோட நம்ம ஷேடிங் பண்ணுறத நிப்பாட்டிட்டு இப்போ கலரிங் பண்ண அந்த கட்டங்கள்லாம் என்னங்க பார்க்கலாம். 1 2 3 4. இப்போ வட்டத்துக்குள்ளே என்ன நம்பர் எழுதணும்? 4. வெரி குட். இப்போ நம்ம முடிச்சிட்டோமா? அடுத்து இரண்டாவது பாருங்க. இரண்டாவது என்ன கொடுத்துருக்கு? எரேசர் கொடுத்துருக்கு. எரேசர் கீழே எத்தனை கட்டம் இருக்கு? ஒரே ஒரு கட்டம் இருக்கு. அந்த கட்டத்துக்கு வண்ணம் இடுங்க, வண்ணம் போடுங்க. வெரி குட். அதுக்கடுத்த கட்டத்துக்கு மேலே வந்து எரேசரோட நீளம் இருக்குங்களா? இல்லை. வெரி குட். அப்போ இப்போ எரேசரோட நீளம் என்ன? ஒரே ஒரு கட்டம் தான். அந்த கட்டத்தை எண்ணி சொல்லுங்க. 1. அப்போ அந்த வட்டத்தில் எழுதுங்க 1. வெரி குட். அடுத்து என்ன? ஒரு பாக்ஸ் இருக்கு. பாக்ஸோட நீளத்துக்கு ஏற்ப அது இருக்கக்கூடிய அத்தனை கட்டங்களுக்கும் வண்ணம் போடுங்க பார்க்கலாம். முதல் கட்டத்துக்கு வண்ணம் போடுங்க. வெரி குட். அடுத்து இரண்டாவது கட்டத்துக்கு வண்ணம் போடுங்க. வெரி குட். அடுத்து மூன்றாவது கட்டத்துக்கு வண்ணம் போடுங்க. வெரி குட். நெக்ஸ்ட் நாலாவது கட்டத்துக்கு. சரி, அடுத்த கட்டத்துக்கு. இப்போ வண்ணமிட்ட கட்டத்தெல்லாம் எண்ணி பாருங்க எத்தனை இருக்குன்னு. 1 2 3 4 5. வெரி குட். இப்போ வட்டத்தில் என்ன நம்பர் எழுதணும்? 5. 5 போடுங்க. வெரி குட், சூப்பர். அடுத்து பாருங்க பென்சிலோட நீளத்துக்கு ஏற்ப நம்ம வண்ணம் போடணும். சரிங்களா? முதல் கட்டத்துக்கு வண்ணம் போடுங்க. வெரி குட். அடுத்த கட்டத்துக்கு. வெரி குட். அடுத்த கட்டத்துக்கு போடுங்க, வண்ணம் இடுங்க. அடுத்த கட்டத்துக்கு வண்ணம் இடுங்க. சரி, அடுத்த கட்டத்துக்கு போடலாமா? போடக்கூடாது. ஏன் போடக்கூடாது? பென்சிலோட நீளம் அவ்வளோதான், அடுத்த கட்டத்துக்கு வரலை. சரி, வெரி குட். இப்போ வண்ணமிட்ட கட்டத்தில் என்னங்க? 1 2 3 4. இப்போ வட்டத்தில் நம்ம என்ன நம்பர் போடணும்? 4. வெரி குட். அடுத்து என்ன பொருள் இருக்கு? கிரையான்ஸ்.
கிரையான்ஸில் கட்டத்துக்கு வண்ணமிடுங்க. முதல் கட்டத்துக்கு போட்டிங்களா? அடுத்து இரண்டாவது கட்டத்துக்கு வண்ணம் போடுங்க. போட்டிங்களா? இப்போ வண்ணமிட்ட கட்டத்தை எண்ணி போடுங்க. 1 2. இப்போ வட்டத்தில் இப்போ என்ன எண்கள் போடணும்? 2. வெரி குட், சூப்பராக இந்த ஆக்டிவிட்டி செஞ்சீங்க. இப்போ இந்த ஆக்டிவிட்டி செஞ்சதுல இருந்து கீழே நம்ம சில வினாக்கள்லாம் நம்ம கேட்கலாம். இப்போ மேலே இருக்கிற அந்த அட்டவணையை உற்று நோக்கி கீழ்கண்ட வினாக்களுக்கு நீங்கள் விடையளிக்கணும். முதல் கேள்வி என்ன? எந்த இரு பொருட்கள் ஒரே நீளம் கொண்டுள்ளன? எந்த இரு பொருட்கள் ஒரே நீளம் கொண்டுள்ளன? வட்டத்தில் நம்பர் எழுதிருக்கீங்க இல்லையா? அதை பாருங்க. வெரி குட், பேனாவும் பென்சிலும். ஏன்னா அதில் தான் எண்ணிக்கை வந்து ஒன்றாக இருக்குது. பென்சிலும் 4 கட்டம், பேனாவும் 4 கட்டம். வெரி குட், கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்களே. அடுத்தது இரண்டாவது கேள்வி, அதிக நீளமுடைய பொருள் எது? வட்டத்தில் இருக்கக்கூடிய எண்களை பார்த்து சொல்லுங்க, எது அதிக நீளமா இருக்கு? சூப்பர், வெரி குட், பாக்ஸ் தான். ஏன்னா அதோட எண்ணிக்கை வந்து 5. வெரி குட். அடுத்த மூணாவது கேள்வி பாருங்க. கரிக்கோல் மற்றும் வண்ண மெழுகுகோலின் மொத்த நீளம் எவ்வளவு அப்படின்னு கொடுத்துருக்கு. கரிக்கோல்னா வேற ஒன்றும் இல்லையா? பென்சில் தான். பென்சில் பேர் தான் நம்ம கரிக்கோல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? வண்ண மெழுகு அப்படின்றது நம்ம கிரையான்ஸ் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? பென்சிலுக்கும் கிரையான்ஸுக்கும் உள்ள நீளம் என்ன, மொத்த நீளம் என்ன அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் நம்ம படிச்சிருக்கோம். மொத்தம் அப்படின்னா என்ன செய்யணும்? மொத்தம் இரண்டும் சேர்ந்து அப்படி வந்தாவே நம்ம என்ன செய்வோம்? 2 எண்களையும் நம்ம கூட்டி போடுவோம். 2 எண்களையும் நம்ம என்ன செய்வோம்? கூட்டி போடுவோம். இப்போ அதே போலதான் கரிக்கோளோட நீளத்தையும் கிரையான்ஸோட நீளத்தையும் 2ஐயும் நம்ம கூட்டி போட போறோம். கூட்டினா எவ்வளவு வரும்? பென்சில் வந்து 4, கிரையான்ஸ் வந்து 2. அப்ப எவ்வளவு? 4ஓட 2 கூட்டுங்க பார்ப்போம். 1 2 3 4. அடுத்து கிரையான்ஸ் வந்து 2, 4 அடுத்து 5 6. அப்போ மொத்த நீளம் என்ன? 6. வெரி குட், சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்தது பாருங்க, கரிக்கோளை விட எழுதுபொருள் பெட்டி நீளமானதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரிக்கோல்னா என்ன? பென்சில். எழுதுகோள் பெட்டினா என்ன? பாக்ஸ். இதுல எது நீளமானது அப்படின்னு கேட்குறாங்க. பென்சிலுக்கு நம்ம என்ன நம்பர் போட்டோம்? 4 போட்டோம். எழுதுகோள் பெட்டிக்கு நம்ம என்ன நம்பர் போட்டோம்? 5. அப்ப 2 பொருட்களை எது நீளம் அதிகமானது? பென்சில் பாக்ஸ் தான் வந்து அதிகம் ஆனது. ஆம், ஏன்னா எவ்வளவு அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. எவ்வளவு அதிகம்? பென்சிலை காட்டிலும் பாக்ஸ் வந்து நீளம் அதிகம் நம்ம சொல்லிட்டோம். எவ்வளவு அதிகம்? ஏன்னா பென்சில் வந்து 4, பாக்ஸ் வந்து 5. அப்ப எவ்வளவு? ஒரே ஒரு பாக்ஸ் தான் அதிகமா இருக்குது. வெரி குட், சூப்பர். மிக குறைவான நீளமுடைய பொருள் எது? இந்த படங்கள்லயே ரொம்ப குட்டியா நீளமா கொஞ்சமா நீளம் குறைவா இருக்கக்கூடிய பொருள் எது அப்படின்னா அழிப்பான் மட்டும்தான். சரிங்களா? அது வந்து எண்ணிக்கை வந்து 1. புரிஞ்சுங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். திட்டமிட்ட அளவுகளை பற்றி எப்படி பொருட்களை நம்ம அளக்கிறது, நம்ம ஒரு பொருளை எப்படி யூகிச்சு சொல்கிறதுக்கும் நம்ம அளந்து பார்க்குறதுக்கும் எவ்வளவு மாறுபாடு வருது, திட்டமற்ற அளவுகளான ஜான் மூலம் காலடி தப்படி இதெல்லாம் வந்து நம்ம எப்படி அளவுகள் மாறுபடுது, ஒவ்வொருத்தருக்கும் வயதுக்கு எப்படியெல்லாம் வயதுக்கேற்ப உயரத்திற்கு ஏற்ப எப்படி அளவுகள் மாறுபடுன்றதை நல்லா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.